வணக்கம் நண்பர்களே. மாயசபா தெலுங்கு வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டப்டாக விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லாங்குவேஜில் சோனி லைவில் வந்து விட்டுருக்காங்க. இப்போ தான் பார்த்து முடிச்சா கிட்டத்தட்ட 9 எபிசோட்ஸு இந்த மாயசபா ஓடுது. பார்த்தீங்கன்னா ஆதி. ஸோ ஆதி பினிஷடி உங்களுக்கே தெரியும். தமிழில் வந்து நிறையா படங்கள் ஈரம் படம் ஹீரோவாக நடித்தவர். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைதன்யா ரெட்டின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க 2 பேர் வந்து மெயினாக 2 ஹீரோ சப்ஜெக்ட்னே வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசரு, அதுக்கப்புறம் சாய்குமார், இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. நிறைய தெலுங்கு ஆக்டரு. ஸோ ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயின்னு, அந்த ஹீரோயின் தான் இந்த படத்தோடைய ஒரு கேம் சேஞ்சராகவும் இருக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த சீரிஸோட கதை என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ட்ரூ பேஸ்டு ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க நிறையா விஷயத்தை வந்து ஒரு ஃபிக்ஷனாக தான் வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் தெலுங்கு ஒரு ட்ராமா பொலிட்டிக்கல் தான். ஆக்சுவலாக இது ஒய்எஸ்ஆருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே இந்த வெப் சீரிஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேர் வந்து காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதிர்பாராமல் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ 2 பேருமே அந்த இடத்துல தட்டி கேட்பாங்க. அப்போ தான் 2 பேர் அறிமுகமாகுவாங்க. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமோகன ரெட்டி அப்படிங்கும்போது இவர் கேட்கும்போது நான் வந்து கிருஷ்ணமோகன நாயுடுன்னு சொல்லுவார். இவர் வந்து நான் ராமி ரெட்டி அப்படிங்குவார். ஸோ ரெட்டி வஸ் நாயுடு அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 2 பேர் அவங்கவுங்களுடைய கேரியரில் போயிட்டுருக்காங்க. எப்படின்னா என்னென்னா இவர் வந்து சைதன்யா ரெட்டி, அதாவது ராமி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் டாக்டர் படித்து ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. ஆதி வந்து இன்னொரு பக்கம் அவருடைய கேரியரில் படித்து போயிட்டுருக்காரு. ஒரு கடத்தில் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ 2 பேர்த்தோட கொள்கையும் 2 பேர்த்தோடைய ஐடியாலஜியுமே வந்து வேறையாக இருக்குது. அப்போ 2 பேருமே வந்து ஒரு கடத்தில் பிரிஞ்சு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டாக மாறுறாங்க. இப்போது 2 பேருக்குமே ஒரு போட்டி, யார் அந்த சபாவில் இருக்க போகிறது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் ஆதிக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த ஹீரோயின் வந்து ஆதியோட கேரியர் முடிக்கிறதுக்குன்னு உள்ளே வந்துடுறாங்க ஒரு பிரச்சனையை வச்சு. அப்போது அந்த பிரச்சனைலேருந்து ஆதி வெளியே வரணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சியும் தக்க வச்சுக்கணுங்கிற நிறையா விஷயங்கள் வந்து அவருக்குள்ளே வருது. இப்போ என்னென்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஃபைட்டு மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஒய்எஸ்ஆர் வஸ் சந்திரபாபு நாயுடு இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாயசபா அப்படிங்கிற சீரீஸில் இவங்க ஒரு ஃபிக்ஷனெல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து உட்காந்து பார்க்கணுமான்னு கேட்டால் தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தாலும் பெருசாக என்டர்டைன் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லா பக்கம் பார்த்து தான். நம்ம இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, டிஎம்கே வர்ஸ் ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் எப்படி ஓட்டுனீங்க, நம்ம ஊரில் எப்படி ஜெயலலிதாவோடைய மூவிஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த சைடு ஒரு பொலிட்டிக்கல் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. இந்த சீரீஸ் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா தெலுங்கில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இது பெட்டராக செட் ஆகும். ஏன்னா மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிரச்சனைகளை கையாடும் போதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டைகளாக இருக்கட்டும், 2 பேர்த்துக்குள்ள கிளாஷாக இருக்கட்டும், 2 பேர் வந்து அவங்களோட ஐடியாலஜியை வந்துட்டு ஒரு பக்கம் பேசும்போதாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு ரியல் பொலிட்டிக்கல் ட்ராமாவில் எப்படியோ அது ரொம்ப சூப்பராக மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா வழக்கம் போல் இடையில அங்கங்கே ஸ்லோவாக லேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் 9 எபிசோடு போட்டாங்க. கிரிப்பாக ஒரு 5 எபிசோடு போட்டிருந்தாங்க. 5-6 எபிசோடு போதும். கிரிப்பாக முடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். பட் 3 எபிசோட் மொக்கையாக ஓடிட்டாங்க இடையில. அது வழக்கமாக எல்லா வெப் சீரிஸ்லையும் நடக்கிறதா. ஸோ மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் மாயசபா வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகாது. ஸோ உங்கள் விருப்பம், இதுக்கப்புறம் பார்க்குறது பார்க்காது.